எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியை உமாதேவி பேசுகிறேன். இங்கு நாம் 11ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து இயல் 3இல் உள்ள வாழ்வியலின் திருக்குறள் பற்றி பார்க்க உள்ளோம். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் நம் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை என்பர். அத்தகைய பெருமைமிகு திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் தமிழ் இலக்கியமாகும். உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்தமையால் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. இந்த திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகவும் கருதப்படும். 133 அதிகாரங்களை கொண்ட 1330 குறட்பாக்களால் ஆனது திருக்குறள். உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்திரவேதம், தெய்வ நூல் என பல பெயர்களாலும் திருக்குறள் அழைக்கப்படுகிறது. பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு பகுதியாக திரு எனும் அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. 7 சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் திரு கூட்டல் குறள் சிறந்த குறள் வெண்பாக்களினால் ஆகிய நூல். குறள் என்பது 2 அடி வெண்பாவை குறிக்கும். அது திரு என்ற அடைமொழி பெற்று திருக்குறள் அதாவது அடையெடுத்த கருவியாகு பெயர் என்றானது. இத்திருக்குறளில் அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், அதாவது பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், அரசியல், அங்கவியல், ஒழிபியல். காமத்துப்பாலில் 25 அதிகாரங்கள், களவியல், கற்பியல் என பகுக்கப்பட்டுள்ளன. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளை கொண்டு 9 இயல்களை கொண்டும் இலங்குகிறது. இந்நூல் ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலான உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளின் அழியா தன்மையை எடுத்துரைத்தவர் இறையனார் ஆவார். மேலும் ஆசிரியர் குறிப்பாக பார்க்கும்போது தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற்பாவலர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் திருவள்ளுவரை பற்றிய அறுதியான தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. ஒவ்வொரு சமயத்தவரும் திருவள்ளுவரை தத்தம் சமயத்தைச் சேர்ந்தவர் என்று புகழ் கூறும் அளவிற்கு திருக்குறள் புகழ் பெற்றது. ஆதி பகவன் என்பாருக்கு மகனாக தோன்றினார் என்றும் வள்ளுவர் என்பாரால் வளர்க்கப்பட்டு அவர் பெயராலேயே அழைக்கப்பட்டார் எனவும் கூறுவர். இவர் மார்க்க சகாயர் எனும் வேளாளரின் மகள் வாசுகியை மணந்து மயிலாப்பூரில் நெசவு தொழில் செய்து வாழ்ந்தார் எனவும் கூறுவர். நம்முடைய இந்த வாழ்வியல் குறித்த இப்பகுதியில் பார்த்தீர்களானால் 9 அதிகாரங்களிலிருந்து சில குறட்பாக்களை தொகுத்து கொடுத்திருக்காங்க. அதில் முதலாவது அதிகாரமாக அடக்கமுடைமை பற்றி சொல்லியிருக்காரு. அடக்கமுடைமை அப்படின்னும் போது மனம், மொழி ஆகியன தீய வழிகளில் செல்லாமல் அடங்கியிருப்பது. அதாவது நாம் மனதாலும் சரி அல்லது உடம்பாலும் சரி தீய
தீய வழிகளில் செல்லாமல் அடக்கியாள தெரிந்திருத்தல் வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்வது தான் இந்த அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம். இதில் முதற்குறட்பா நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப் பெரிது. நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. இது நமக்கு மனப்பாட குறட்பாக்களுள் ஒன்று. அதாவது நேர்வழி மாறாது அப்படின்னு சொல்லும்போது நிலையின் திரியாது, அடங்கியான் தோற்றம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் தன்னுடைய வாழ்நாளில் இல்லற நெறியாகிய வாழ்நாளில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய நல்ல நெறியில் இருந்து மாறுபடாமல் அடக்கத்தோடு வாழ்வான். ஆனால் அவனுடைய உயர்வு மலையின் உயர்வை காட்டிலும் பெரியதாக காணப்படும் அப்படின்றாரு. அதாவது இல்லற நெறி அப்படின்னு சொல்லும்போது நல்ல நெறி அப்படின்னு சொல்லலாம். நெறி அப்படின்னா வழி அப்படின்னு பொருள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை உங்ககிட்ட நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பழைய பேப்பர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நபர். இது பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் நான் படித்த ஒரு செய்தி இது. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, பழைய பேப்பர்களை எல்லாம் வாங்கிறதுக்காக ஒரு வீட்டில் போய் கேட்குறாரு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பேப்பர்களை எல்லாம் எடுத்துகிட்டு போட்டு அவர்கிட்ட எடைக்கு போடுறாங்க. அப்போ பேரம் பேசுறது அப்படிங்கிறது வழக்கம் இல்லையா, பெண்களுக்கே அமைந்த வழக்கம். இப்போ எவ்வளோ ஒரு கிலோ எடுத்துக்குவீங்க அப்படின்னும்போது அவர் ஒரு 5 ரூபா, ஒரு கிலோ 5 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்ல போய் இந்த அம்மா பேரம் பேசி இன்னும் கொஞ்சம் கூட்டி கேட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பேப்பர்களை எல்லாம் எடைக்கு போட்டுடுறாங்க. அப்போ இந்த மனிதரும் இது போல் வாங்கின பேப்பரை அவர் கொண்டு போய் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல எடைக்கு போடுவார் இல்லையா, அதுக்காக தான் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இவர் போடுறதுக்காக இப்போ அந்த பேப்பர்களை எல்லாம் இனம் பிரிக்கும்போது இடையே பார்த்தீங்க அப்படின்னா தங்க நகைகள் எல்லாமே அதில் இருக்குது. தங்க நகைகளை திருட்டு பயத்துக்காக வேண்டி என்ன செஞ்சுருக்காங்க, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க பழைய பேப்பர்களுக்கு மத்தியில் வச்சு அதை வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ ஞாபகம் இல்லாமல் இது போல் நகைகளை எல்லாம் எடுத்து பேப்பரோட பேப்பராக போட்டிருக்குறாங்க. அப்போ இந்த பழைய பேப்பர் வாங்கக்கூடிய மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், உடனே அந்த நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த அம்மா கிட்ட போய் இது போல் கொடுக்குறாரு. நீங்கள் கலந்து போட்டுட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே அந்த அம்மாவுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி. தன்னுடைய நன்றியை கண்ணீராலேயே அவங்க செலுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்காக வேண்டி இந்த நகைகளை எல்லாம் சேர்த்து வைத்திருப்பதாகவும், அதை ஊருக்கு போகும்போது திருட்டு பயத்துக்காக பயந்து இது போல் தாள்களில் வச்சு அவங்க பழைய பேப்பர்களோட கலந்து வச்சுட்டு போனதாகவும் அதை எடுத்து வைக்க மறந்துட்டதாகவும் இவர் பேப்பர் கேட்டோன்னா அதோட கலந்து போட்டுட்டதாகவும் சொல்லி கண் கலங்கி அவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அப்போ இந்த மனிதரினுடைய அந்த உயர்வு அந்த அம்மா மனசில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அளவிட்டு கூற முடியாது இல்லையா. மலையின் உயர்வை விட அதிகமாகவே இருக்கும். அப்போ நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது அப்படின்னும் போது இல்வாழ்க்கை ஆகிய நல்ல நெறியிலிருந்து மாறுபடாமல் அடக்கத்தோடு வாழ்பவனின் உயர்வு மலையின் உயர்வை காட்டிலும் மிகவும் பெரியது ஆகும். யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. அடுத்த குறட்பா, யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு
பட்டு. அதாவது இந்த குறட்பாவும் நமக்கு மனப்பாட குறட்பாவே. ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர். ஏற்கனவே திருவள்ளுவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு ஒரு குறட்பா சொல்லியிருப்பார். அதாவது அந்த ஆமையானது எப்படி தனக்கு துன்பம் நேருகின்ற காலத்தில் தன்னுடைய எல்லா உறுப்புகளையும் அந்த ஓட்டுக்குள்ளார அடக்கி தன்னை பாதுகாத்து கொள்கின்றதோ, அதுபோல நாமும் நம்முடைய ஐம்புலன்களை அடக்கி ஆளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி சொன்ன திருவள்ளுவரே இங்கே சொல்கிறாரு, உங்களால் மற்றவற்றையெல்லாம் அடக்க முடியாட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை எந்த பொழுதும் அடக்குவதற்கு தவறுதல் கூடாது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நாவு. நாவு அப்படின்னா நாக்கு இல்லையா? யாகாவார் ஆயினும், அதாவது எவற்றை, அதாவது எல்லாவற்றையும் விட ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா எதனை காக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. அதாவது சோகாப்பர் அப்படின்னா துன்புறுவர். எதனால் துன்புறுவர் அப்படின்னு கேட்டால் நாவினை காக்காவிட்டால். ஒருவர் எதனை காத்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய நாவினை கண்டிப்பாக காத்தல் வேண்டும். எதற்காக நாவினை காத்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுதல் கூடாது. சொற்குற்றத்திற்கு ஆளாகி இல்லையெனில் துன்பப்படுவர் இல்லையா? அதாவது சபை நாகரீகம் அறிந்து பேசுதல் வேண்டும். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அல்லது இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றோர் சொல்லுவாங்க, இது போல் நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள்லாம் வராங்க, இவங்க முன்னாடி நீ எப்படி நடந்துக்கணும், தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசக்கூடாது, லூஸ் டாக்கிங் விடக்கூடாது அப்படிம்பாங்க இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளாலே நம்மளை அவங்க அளர்ந்து அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போல் சொல்கிறாங்க. யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவது குறட்பா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இந்த குறட்பாவும் நமக்கு மனப்பாட பாடலே. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண்ணால் உடலில் வடு உண்டானாலும் உள்ளே ஆறிவிடும். நாவினால் சுட்ட புண்ணால் உடலின் புறத்தே வடு உண்டாகாவிட்டாலும் உள்ளே ஆறாது. அருமையான ஒரு குறட்பா இல்லையா? அதாவது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னும் போது அதில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த குறட்பாவும் சொல்லுது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னும் போது, அதாவது ஏதாவது தீக்காயம் ஏற்பட்டது ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா உடலின் மீது வடு இல்லையா, வடு உண்டாகும். ஆனாலும் உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஆறி போயிடும். ஆனால் நாவினால் சுட்ட புண்ணால், நாவினால் சுட்ட புண் அப்படின்னும் போது வார்த்தைகள், பேசுகின்ற வார்த்தைகள் அப்படின்னும் போது அந்த வார்த்தைகளினால் ஏற்பட்ட, மனதினால் ஏற்பட்ட அந்த புண் பார்த்தீங்க அப்படின்னா மேலோட்டமாக பார்க்கும்போது வடு எதுவும் காணப்படாது இல்லையா? பேசுகின்ற வார்த்தையினால மேலோட்டமாக வடு இல்லாவிட்டாலும் மனதினுள்ளே என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆறாத ரணமாக காணப்படும்.
அதை தான் இங்கே சொல்கிறாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணிக்கு எடுத்துக்காட்டு பாடலாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அணி விளக்கத்தில் கேட்பாங்க, வேற்றுமை அணியை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக அப்படின்னு கேட்பாங்க. அல்லது இந்த குறட்பாவை கொடுத்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு கொடுத்து இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குற பட்சத்தில் நம்ம முதலில் அணி விளக்கத்தை எழுதுதல் வேண்டும். அப்படி எழுதுகிற பட்சத்தில் அணி விளக்கம் அப்படின்னும் போது முதலில் இரு பொருள்களுக்கு ஒப்புமை கூறி பின்னர் அவற்றை வேறுபடுத்தி ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததாய் கூறுதல் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அணி விளக்கத்தை எழுதணும். அதற்கு பிறகு சான்று பாடலாக இந்த திருக்குறளை எழுதுதல் வேண்டும். பிறகு குறள் விளக்கத்தினை எழுதுதல் வேண்டும். அதற்கு பிறகு இதனை பொருத்தி காட்டுதல் வேண்டும். அதாவது குறள் விளக்கத்தினையும் இந்த அணி விளக்கத்தினையும் பொருத்தி காட்டுதல் வேண்டும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த பாடலினுடைய பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது தீயினால் சுடும் நாவினால் சுடும் என்று திருவள்ளுவர் தான் எடுத்துக்கொண்ட இரு பொருள்களுக்கும் ஒப்புமை கூறி பின் தீயினால் சுட்டது ஆறும் நாவினால் சுட்டது ஆறாது என்று வேற்றுமைப்படுத்தி கூறியுள்ளதால் இக்குறட்பா வேற்றுமை அணிக்கு சான்றாயிற்று. அடுத்து பாருங்க, ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அறிதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்தல், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுதல் அப்படின்னு சொல்லி தான் இதற்கும் பொருள். தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதுவும் நமக்கு மனப்பாட குறட்பா. தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருளெல்லாம் தகுதியானவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும். நம்ம ஈட்டிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லும்போது விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருளாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு விடாமுயற்சியுடன் ஈட்டிய அந்த பொருளை நம்ம யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பொருளுக்கு தகுதியானவர்களாக இருக்கணும். நம்ம உதவி செய்தற்கு தகுதியானவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த பொருள் போய் சேரணும். அதை தான் சொல்கிறாரு, தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னு. தாலாற்றி அப்படின்னா மிக்க முயற்சி செய்து, தக்காருக்கு அப்படின்னா தகுந்தவர்களுக்கு, வேளாண்மை அப்படின்னா உதவி. ஒருவன் உழைத்து சேர்த்த பொருள் அனைத்தும் உதவி பெற தகுதியுடைய சான்றோர் வளர்ச்சிக்கு துணை புரிவதற்காகவே அமைதல் வேண்டும் இல்லையா? அதாவது நேர்வழியில் ஈட்டிய பொருளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா உண்மையிலே வறுமையில் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்படி விட்டுட்டு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பொருளை தேவையில்லாதவங்களுக்கு கொடுத்து செலவிடாத அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி சொல்கிறார் திருவள்ளுவர். ஐந்தாவதான குறட்பா, ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அருமையான ஒரு குறட்பா. ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். விளக்கம் பாருங்க. உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகின்றவனே உயிர் வாழ்பவன். மற்றவன் செத்தவர்களுள் ஒருவனாகவே கருதப்படுவான். ஒத்தறிவான் உயிர் வாழ்வான். ஒத்தறிவான் அப்படின்னு சொல்லும்போது உலக நடையை அறிந்து அதற்கு இசைய வாழ்வது தான் ஒத்தறிதல் அப்படின்னு சொல்ல முடியும். அதை தான் இங்க சொல்றாரு.
உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகின்றவனே உயிர் வாழ்பவன். இங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். உயிர் வாழ்பவனுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம், அவனே இறந்த பிறகு அவனுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, உயிர் வாழ்கின்ற பட்சத்தில் அவங்களுக்குன்னு இடப்பட்ட இடகுறி பெயரை நம்ம சொல்லறோம் இல்லையா? ஆனால் அதே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவான ஒரு பெயர் என்ன அப்படின்னா பிணம் இல்லையா? அதை தான் இங்கே சொல்றார் திருவள்ளுவர். உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகின்றவனே உயிர் வாழ்பவன். அதாவது உலக நடைமுறை அப்படின்னு சொல்லும்போது அஞ்ச வேண்டிய பழிபாவங்களுக்கு அஞ்சி வாழுதல் இல்லையா? உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ விஷயங்கள் நடக்கின்றன. அதனையெல்லாம் கண்டுக்காம எனக்குரியது என்னவோ அதை மட்டும் நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு இருக்காம உலக நடைமுறையோடு ஒத்து போகின்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனாக கருத முடியும். அதாவது உயிருடைய மனிதனாக கருத முடியும். மற்றவர்கள் எல்லாமே செத்தாருள் ஒருவராக, அப்போ பிணமாகத்தான் கருதுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறட்பாவில் ரொம்ப அருமையா சொல்றாரு. அடுத்த குறட்பா, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். ரொம்ப அருமையான குறட்பா. பொருளை பாருங்க. இதுவும் நமக்கு மனப்பாட குறட்பாவே. பெருந்தகையானிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. பெருந்தகையான் அப்படின்னும் போது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெருந்தன்மையை படைத்தவங்களை தான் பெருந்தகையான் அப்படின்றாங்க. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓமையணி பயின்று வருகிறது. ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஓமையணி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, போல, புரைய, ஒப்ப, உருள, மான, கடுப்ப, இயைய, ஏய்ப்ப, அன்ன, இன்ன, நேர், நிகர் இதெல்லாமே ஓமத்து உறுப்புக்கள். இது போன்ற உறுப்புக்கள் வெளிப்படையாக பயின்று வருமானால், செய்யுளில் வெளிப்படையாக பயின்று வருமானால் அது ஓமையணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறட்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தற்றால் அப்படின்ற இடத்துல அற்று அப்படிங்கிற ஓமத்து உருவு வெளிப்படையாக பயின்று வந்துள்ளமையால் இது ஓமையணிக்கான எடுத்துக்காட்டு பாடல். சரி, இப்போ பாடலினுடைய விளக்கத்துக்கு வருவோம். பெருந்தகையான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம், அதாவது இது போன்ற மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லையா, அவங்கள தான் பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தகையாளர் அப்படிம்போம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வம் பார்த்தீங்க அப்படின்னா தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா வாழை மரத்தை இங்கே நான் சொல்ல நினைக்கிறேன். வாழை மரம் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எல்லா உறுப்புகளுமே மக்களுக்கு பயன்படுகிறது. வாழைப்பூ, வாழை இலை, வாழைப்பழம், வாழைக்காய் இல்லையா, வாழை குருத்து, அதற்கு பிறகு வாழை மட்டை, அடுத்தது பூ, இறுதியாக காய்ந்து போன அந்த நார் கூட பூவை கட்டுவதற்கு பயன்படுகிறது. இது போல எல்லா உறுப்புகளுமே பயன்படக்கூடிய அந்த மருந்து மரத்தை போன்றது யாரிடம் இருக்கக்கூடிய செல்வம்? பெருந்தகையாளனிடம் இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் அப்படின்றாரு. இதுவரையில் அடக்கமுடைமை, ஒப்புரவறிதல் ஆகிய குறட்பாக்களை பார்த்தோம். மேலும் பார்ப்போம்.